ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். இப்படி தான் மிஸ்டர் புலம்பல்னே அவருக்கு பேர். ஒரு நண்பர் எப்போ பாரு தம் பிரச்சனையே பற்றி மற்றவங்ககிட்ட பேசுவார். துக்கங்களை பற்றியே பேசி புலம்பிக்கிட்டு இருப்பார். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புவார். அவருடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் கூல் கிட்ட போய் இப்படி புலம்புறாரு. மிஸ்டர் கூல் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரால் கடந்த காலத்தில் நடந்த துக்கங்களை இறக்கி வைக்க தெரியலன்னு சுமந்துக்கிட்டே இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன், அதை நீ செய்யி, உனக்கு சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்கிறாரு மிஸ்டர் கூல். மிஸ்டர் புலம்பல் எது வேணாலும் கூட நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு டம்ளரை கொடுக்குறாரு அவர்கிட்ட. கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறாரு. இதை அப்படியே கையை நீட்டி பிடிச்சி வச்சுக்கங்கிறாரு. உனக்கு வலிக்குதா இல்லையான்னு பாருங்கிறாரு. இது என்னப்பா ஒரு பெரிய விஷயம், இதில் ஒரு பெரிய வலி வந்துட போகுதான்னு சொல்லிட்டு அதை வாங்கி மிஸ்டர் புலம்பல் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் இவர் மிஸ்டர் கூல் வெளியில் போயிட்டு திருப்பி வராரு. அந்த டம்ளரை கீழே வச்சுட்டு மிஸ்டர் புலம்பல் புலம்பிக்கிட்டே இருக்காரு. திருப்பியும் என்னப்பா ஆச்சு, டம்ளரை கீழே வச்சுட்டேன்னு, நீ போன அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருனாரு. அதுதான்ப்பா அவனுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த டம்ளரில் அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன சொல்ல வர்றாரு அவரு? இந்த டம்ளர் என்ன சொல்லுது தெரியுமா? மனித வாழ்க்கையில் துக்கங்கள் நடப்பதை தவிர்க்க முடியாது, இன்பங்களும் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் மனமோ கடந்து போன துக்கங்களை மட்டுமே அடிக்கடி ரீப்ளே செய்து பார்க்கும். ஏன்? அதன் சுபாவம் அப்படி. ஈகோவை நண்பனாக கொண்டிருக்கும் மனம் கடந்த கால துக்கச்சுவடைகளை மட்டுமே நோண்டி நோண்டி எடுத்து தன்னையே காயப்படுத்திக் கொள்ளும். ஒரு சின்ன டம்ளர் என்பது எவ்வளவு பாரமாக இருக்க முடியும்? மேலும் அதில் தண்ணீர் இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய பாரமாக இருக்காது. ஒரு குழந்தை கூட அதை உள்ளங்கையில் தாங்கி பிடித்துக் கொள்ள முடியும். ஆனால் முதலில் வலி தெரியாது, போக போக வலி தெரிய ஆரம்பிக்கும். நேரம் அதிகமாக நேரம் வலி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்? எது வலியை கொடுக்கிறது? டம்ளரின் வெயிட் வலியை கொடுக்கவில்லை, அதை அவர் பற்றி கொண்டு பிடித்துக் கொண்டிருப்பதுதான் வலியை கொடுக்கிறது. ப்ளீஸ் நோட், இட் இஸ் நாட் த வெயிட் ஆஃப் த டம்ளர் தட் gives you the pain, but you are holding on to the tumbler gives you the pain. என்ன அர்த்தம்? நடந்த துக்கங்கள், பாவம், அது எதுவாக வந்தாலும் அது நம்மை அதிகமாக காயப்படுத்துவதில்லை. ஒரு தடவை தான் அது நடந்து கடந்து போய்விட்டது. துக்கம் சுமை அல்ல, அதை மீண்டும் மீண்டும் நம் மனம் அதை நினைவு பெட்டகத்திலிருந்து எடுத்து அதை பிடித்துக் கொண்டு தொங்குவதே சுமையை கொடுக்கிறது. ரீப்ளே அண்ட் ரீவைண்ட், இதுதான் காரணம். The sorrows and tragedies are not the actual problem. அவர் holding on to it is the ப்ராப்ளம். துக்கம் மனசுக்கு தான், உங்களுக்கு அல்ல. நோய் உடம்புக்கு தான், உங்களுக்கு அல்ல. குழப்பம் உங்கள் புத்திக்கு தான், உங்களுக்கு அல்ல. ஏன்? நீங்கள் உங்கள் உடலோ மனமோ புத்தியோ அல்ல என்பதை நாம் ஓரளவு அந்த ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மன், நான் சாட்சி உணர்வு. உடல் மனம் புத்தி அழகான கருவிகள், அதை மற்றவர்களுக்காக நான் பயன்படுத்தி வாழ வேண்டும். இறைவா நன்றி.